ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வீடியோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன்ஸை எனேபிள் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மேட்ச் சென்னை சூப்பர் கிங்ஸ் vs பஞ்சாப் கிங்ஸ். ரெண்டு டீமுக்குமான ஒரு ஃபுல் ப்ரெடிக்ஷன் வந்து பார்த்துடலாம். மேட்ச் எங்கே நடக்க போகுது அப்படின்னா சேப்பாக்கில் தான் மேட்ச் நடக்க போகுது. சேப்பாக்னாலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின்னர்ஸ் வந்து அதிகமான விக்கெட்ஸில் வந்து எடுப்பாங்க. சென்னை மேட்சஸில் மோஸ்ட்லி வந்து 2024 வரைக்குமே சேப்பாக் அப்படின்னாலே சிஎஸ்கே தான் அதிகமான மேட்சஸ் வந்து வின் பண்ணியிருந்தாங்க. பட் லாஸ்ட் சீசனில் சேப்பாக்லேயும் அதிகமான மேட்சஸ் வந்து லூஸ் பண்ணியிருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். இப்போ சென்னை அண்ட் பஞ்சாப் இந்த ரெண்டு டீமும் பார்த்தீங்கன்னா 32 மேட்சஸ் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. ரெண்டு டீமும் ஈக்குவலாக வந்து 16-16 அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் ஹெட்வர்டில் வந்து அஹெடாக யாருமே இல்லை, ரெண்டு பேரும் டையில் தான் இருக்காங்க. லாஸ்ட் 5 மேட்சஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது பஞ்சாப் சிஎஸ்கே 5 மேட்சஸ் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு முறை மட்டும் தான் சிஎஸ்கே வின் பண்ணியிருக்காங்க, 4 முறை பஞ்சாப் கிங்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஓவரால் பார்க்கும்பொழுது 9 மேட்சஸ் இந்த கிரவுண்டில் சிஎஸ்கேவும் பஞ்சாப்பும் 9 டைம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் சிஎஸ்கே 4 முறை மட்டும் தான் வின் பண்ணியிருக்காங்க, பஞ்சாப் கிங்ஸ் 5 முறை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பஞ்சாப் தான் கொஞ்சம் அஹெடாக இருக்காங்க. அட் த சேம் டைம் ஹெட்வர்ட்லேயும் பஞ்சாப் சிஎஸ்கே டையில் தான் இருக்காங்க. இந்த கிரவுண்டில் ப்ளே பண்ணதில் சிஎஸ்கேவோட பஞ்சாப் கிங்ஸ் கொஞ்சம் ஒரு மேட்சஸ் வந்து அதிகமாக வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஓவரால் பார்க்கும்போது லாஸ்ட் 5 கேம்ஸ்லேயும் பஞ்சாப் தான் அஹெடாக இருக்காங்க. இதுலேருந்தே நமக்கு கிளியராக தெரியுது இன்றைக்கி மேட்ச்சில் யார் ஜெயிக்க போகிறாங்கன்றது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேணாம். பஞ்சாப் கிங்ஸ் தான் இன்றைக்கி மேட்ச்சில் ஜெயிக்க போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பஞ்சாப் கிங்ஸோட ஓப்பனர்ஸ் பார்த்துடலாம். பஞ்சாப் கிங்ஸோட ஓப்பனர் பிரப்சிம்ரன் சிங் அண்ட் பிரியானிஷ் ஆர்யா இவங்க ரெண்டு பேர் தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. பிரப்சிம்ரன் சிங் நல்ல பிளேயர் தான், லாஸ்ட் மேட்ச் நல்லாவே வந்து ப்ளே பண்ணார். இன்றைக்கி மேட்ச்சில் அதேமாதிரி ப்ளே பண்ணலாம். பிரியானிஷ் ஆர்யா லாஸ்ட் சீசன் வந்து சிஎஸ்கே அகேன்ஸ்டாக ஒரு 100 ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் மேட்ச் ஃபெயிலியர் ஆனார். இன்றைக்கி மேட்ச் பிரப்சிம்ரன் சிங் அவுட் ஆகிட்டு பிரியானிஷ் ஆர்யா நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். ரெண்டு பேருக்குமே ஒரு வீக்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ஃபாஸ்ட் மீடியம் அகேன்ஸ்டாக அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த வகையில் நூர் அகமது அண்ட் கலீல் அகமது ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா கலீல் அகமது லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட்டு, நூர் அகமது ஒரு லெஃப்ட் ஆம் ரெஸ்ட் ஸ்பின்னர், அவங்களுக்கு அகேன்ஸ்டாக அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அந்த ரெண்டு பேர் பவுலர்ஸ் நல்லா பார்த்தாடிட்டாங்கன்னா பிரியானிஷ் ஆர்யா இன்றைக்கி மேட்ச்சில் ஒரு 50+ ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அண்ட் தென் 1 டவுனில் காப்பர் கானலி லாஸ்ட் மேட்ச்சில் அவர் என்ன பண்ணாருன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அதேமாதிரி ஒரு நல்ல ஃபார்மில் தான் இருக்கார். ஸ்பின்னர்ஸை அவர் ரொம்ப நல்லாவே விளையாடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் தான். அடுத்து ஸ்ரேயஸ் ஐயர் வராரு. ஸ்ரேயஸ் ஐயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்டிங் பிச் அப்படின்னாலே நல்லா விளையாடுவார். இந்த கிரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா பேட்டிங்க்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும், ஆனால் ஸ்பின்னர்ஸுக்கு அகேன்ஸ்டாக ஸ்ரேயஸ் ஐயர் நல்லா விளையாடுவார். இந்த பிச்சில் ஸ்ரேயஸ் ஐயர் அந்தளவுக்கு ரெக்கார்டு பெருசாக கிடையாது. அட் தி சேம் டைம் சிஎஸ்கே அகேன்ஸ்டாக ஸ்ரேயஸ் ஐயர் எப்போவுமே நல்லா விளையாண்டது கிடையாது. கலீல் அகமது அகேன்ஸ்டாக நிறைய முறை அவுட் ஆயிருக்காரு, ராகுல் சகர் அகேன்ஸ்டாக அவுட் ஆயிருக்காரு. இன்றைக்கி ஸ்பின்னர் பிச் அப்படின்றதுனால ராகுல் சகர் கூட சிஎஸ்கேல உள்ளே வரலாம். ராகுல் சகர் அண்ட் கலீல் அகமது ரெண்டு பேருமே பிளேயிங் லெவலில் இருந்தார் அப்படின்னா ஸ்ரேயஸ் ஐயர் கண்டிப்பாக ஈஸியாக அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். கலீல் அகமது மட்டும் பிளேயிங் லெவலில் இருக்கார் அப்படின்னா அவர் ஓவர் ஸ்ரேயஸ் ஐயர் பார்த்தாடிட்டாருன்னா ஸ்ரேயஸ் ஐயர் ஓரளவுக்கு நல்லா ஸ்கோர் பண்ண வாய்ப்புகள் அதிகம். அடுத்து நேகல் வதேரா வராரு. அவர் நல்லாவே விளையாடக்கூடிய பேட்ஸ்மேன் தான். அடுத்து சஷாங்க் சிங் சொல்லவே தேவையில்லை, சென்னை அப்படின்னாலே அவர் நல்லா விளையாடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் தான். நேகல் வதேரான் சஷாங்க் சிங் ரெண்டு பேருமே வந்து லாஸ்ட் மேட்ச் வந்து ஃபெயிலியர் ஆகிட்டாங்க. இன்றைக்கி மேட்ச்சில் ஹோப்ஃபுல்லி நல்லா ரன் ஸ்கோர் பண்ணலாம். அட் த சேம் டைம் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் இருக்கார். அவருமே சிஎஸ்கே அகேன்ஸ்டாக லாஸ்ட் இயர் வந்து செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ஸோ அவர் ஒரு நல்ல பிளேயர் தான். சேசிங்கில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். மார்க்கஸ் ஸ்டோனிஸ் அண்டு ஸ்ரேயஸ் ஐயர் இவங்க ரெண்டு பேரும் பஞ்சாப் கிங்ஸ் செகண்ட் பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். ஐ மீன் அவங்க ரெண்டு பேரும் ரன்ஸ் அதிகமாக ஸ்கோர் பண்ணலாம். ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் ரெண்டு பேருமே பேட்டிங் செகண்டில் நல்லா ப்ளே பண்ணுவாங்க. பிரப்சிம்ரன் சிங், பிரியானிஷ் ஆர்யா அண்ட் காப்பர் கானலி இவங்க 3 பேருமே போத் இன்னிங்ஸ்லேயும் நல்லா ப்ளே பண்ண வாய்ப்புகள் இருக்குது. நேகல் வதேரா அண்ட் சஷாங்க் சிங் இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா நேகல் வதேரா ஃபஸ்ட்டு பேட்டிங், சஷாங்க் சிங் சேசிங் அப்படின்ற மாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்து பவுலிங் டிபார்ட்மெண்ட் வரும்போது மார்க்கோ ஜென்சன் நல்ல பவுலர்ஸ் தான், கண்டிப்பாக வந்து பவர் பிளேயில் விக்கெட் எடுக்க முடியும். ஏன்னா ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு லெஃப்ட் ஆம் வீக்னஸ் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது மார்க்கோ ஜென்சன் பவர் பிளேயில் ஒரு விக்கெட் எடுக்கலாம். அட் த சேம் டைம் ஹர்ஷதீப் சிங் இருக்கார். அடுத்து அவருமே வந்து லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் மீடியம் தான். அடுத்து சஹல் வராரு அண்ட் வைஷாக் விஜயகுமார் இருக்கார். ஜேவியர் பாட்லெட்டும் இருக்கார். பவுலிங் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. ஸோ ஓவரால் பார்க்கும்போது பஞ்சாப் கிங்ஸோட இன்றைக்கி நல்லா விளையாடக்கூடிய பேட்ஸ்மேன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பிரியானிஷ் ஆர்யா 1, சஷாங்க் சிங் 2 இவங்க ரெண்டு பேரும் போத் இன்னிங்ஸ்லையுமே நல்லா விளையாடலாம். மார்க்கஸ் ஸ்டோனிஸ் 3 இந்த 3 பேட்ஸ்மேன்ஸும் நல்லா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸ்டோனிஸ் சேசிங் நான் மட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள், இல்லைனா அவர் ட்ராப் பண்ணிவிட்டு அவர் பிளேஸில் ஸ்ரேயஸ் ஐயரோ இல்லை பிரப்சிம்ரன் சிங்கோ நீங்கள் எடுத்துக்கலாம். பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் யுஸ்வேந்தர் சகல் அண்ட் ஹர்ஷதீப் சிங், மார்க்கோ ஜென்சன் இந்த 3 பேரும் இன்றைக்கி மேட்ச்சில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாபில் நான் 6 மெம்பர்ஸ் வந்து சொல்லியிருக்கேன். சிஎஸ்கேல ஓப்பனர்ஸ் ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் சஞ்சு சாம்சன் இவங்க 2 பேரும் வராங்க. ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து லெஃப்ட் ஆம் சீமருக்கு அகேன்ஸ்டாக அவுட் ஆயிருக்காரு. அந்த வகையில் மார்க்கோ ஜென்சன் அண்ட் ஹர்ஷதீப் சிங் அகேன்ஸ்டாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அட் த சேம் டைம் சஞ்சு சாம்சன்
அர்ஷதீப் சிங் அகேன்ஸ்டாகவும் மார்க்கோ ஜென்சன் அகேன்ஸ்டாகவும் நல்லாவே வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. சஞ்சு சாம்சன் சகலுக்கு அகேன்ஸ்டாக அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ருத்ராஜ் கெய்க்வாடை விட சஞ்சு சாம்சன் இன்றைக்கி நல்லா ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். பட் 2 பேரும் டீமில் எடுத்துக்கிறது நல்ல ஆப்ஷன்ஸாக இருக்கும். அடுத்து ஆயுஷ் மாத்ரே, அவர் லாஸ்ட் மேட்ச் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலை. இன்றைக்கி மேட்ச்சில் எப்படி பண்ணுறாருன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். ரீசெண்டாக ஒரு அந்தளவுக்கு பெரிய ஃபார்மில் இல்லை. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மேத்யூ ஷாட் வராரு. மேத்யூ ஷாட் நல்ல ஃபார்மில் தான் இருக்கார். அவர் 1 or 2 ஓவர்ஸ் கூட பவுல் பண்ணலாம். அவரை நம்ம கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். அட் த சேம் டைம் அதுக்கடுத்து சிவம் துபே வராரு. அவர் பெருசாக ரீசெண்டாக ஃபார்மில் கிடையாது. அட் த சேம் டைம் பஞ்சாப் அகேன்ஸ்டாகவும் பெரிய ரெக்கார்ட்ஸ் கிடையாது. சிவம் துபேயை பொறுத்த வரைக்கும் நான் பர்சனலி ட்ராப் பண்ணிக்கிறேன். ஜெமி ஓவர்டனை அந்த பேஸில் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஜெமி ஓவர்டன் ரீசென்ட்லி வந்து நல்ல ஃபார்மில் இருக்கார். பேட்டிங் நல்ல டச்சில் இருக்கார். அந்த பவுலிங் வந்து பார்த்தீங்கன்னா 2 or 3 ஓவர்ஸ் வந்து பவுல் பண்ணலாம். அதுக்கடுத்து பிரசாந்த் வீர், அவர் இன்றைக்கி மேட்ச்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அவர் ஒரு நல்ல ஆப்ஷன்ஸாக இருப்பார். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் நூர் அகமது அண்ட் கலீல் அகமது இவங்க 2 பேரும் பஞ்சாப் அகேன்ஸ்டாக அதிகமான விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான பண்ணலாம். ராகுல் சர்மா விளையாடாரு அப்படின்னா கொஞ்சம் பஞ்சாப்க்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். இன்றைக்கி மேட்ச்சில் சிஎஸ்கேல விக்கெட் டேக்கிங் போலராக நூர் அகமது அண்ட் கலீல் அகமது இவங்க 2 பேரும் விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அன்ஷுல் கம்போஜ் இம்பாக்ட் பிளேயராக உள்ளே வரலாம். அவர் வந்தார்னா ஸ்ரேயஸ் ஐயரோட விக்கெட்டை ஈஸியாக எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். மேட் ஹென்ரி பவர் பிளேயில் பவுல் பண்ணும்போது பஞ்சாபோட ஓப்பனர்ஸ் பிரப்சுமன் சிங் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகலாம். ஸோ ஓவரால் அனலைசிஸ் பார்த்துட்டோம். இப்போ வந்து விக்கெட் யார் அதிகமாக எடுப்பா அண்ட் ட்ரீம் லெவன் நம்ம ப்ளே பண்ணுறோம் அப்படின்னா யார் வந்து நம்ம கேப்டன்சி கொடுக்கலாம், மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயராக யார் இருப்பார் அப்படின்றத பார்த்துடலாம். விக்கெட் கீப்பரை பொறுத்த வரைக்கும் சஞ்சு சாம்சன் அண்ட் பிரப்சுமன் சிங் நம்ம 2 பேரும் சூஸ் பண்ணுறது நல்ல ஆப்ஷன்ஸாக இருக்கும். பேட்டர்ஸில் ருத்ராஜ் கெய்க்வாட், பிரியானிஷ் ஆர்யா இவங்க 2 பேரும் சூஸ் பண்ணுறது நல்ல ஆப்ஷன்ஸாக இருக்கும். ஆல்ரவுண்டர்ஸில் ஜெமி ஓவர்டன் அண்ட் மார்க்கோ ஜென்சன் இவங்க 2 பேரும் சூஸ் பண்ணுறது நல்ல ஆப்ஷன்ஸாக இருக்கும். பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் சகல் அண்ட் நூர் அகமது, அர்ஷதீப் சிங், அர்ஷதீப் சிங் அட் த சேம் டைம் கலீல் அகமது சூஸ் பண்ணுறது நல்ல ஆப்ஷன்ஸாக இருக்கும். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா 4 பவுலர்ஸ், 2 ஆல்ரவுண்டர்ஸ், 2 பேட்ஸ்மேன், 2 விக்கெட் கீப்பர் அப்படின்னு சொல்லிட்டு 10 பேரை கொடுத்துருக்கேன். 11th ஆப்ஷனாக நீங்கள் சஷாங்க் சிங்கை ட்ரை பண்ணிக்கணும் அப்படின்னா நல்ல ஆப்ஷன்ஸாக இருக்கும். சஷாங்க் சிங்க்கு பதிலாக நீங்கள் மார்க்கஸ் ஸ்டோனிஸை கூட ட்ரை பண்ணிக்கலாம். இன்றைக்கி மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸ்ரேயஸ் ஐயர் அந்தளவுக்கு பெருசாக பர்ஃபார்ம் பண்ண மாட்டார். நான் ஸ்ட்ரைட்டாகவே அவரை ட்ரா பண்ணிப்பேன். உங்களுக்கு வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் சகல், நூர் அகமது 2 ஸ்பின்னர்ஸை கொடுக்குறது நல்ல ஆப்ஷன்ஸாக இருக்கும். அப்படி இல்லைனா லெஃப்ட் அண்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அர்ஷதீப் சிங் அண்ட் கலீல் அகமது இவங்க 2 பேருக்கு கொடுக்குறது நல்ல ஆப்ஷன்ஸாக இருக்கும். இன்றைக்கி மேட்ச்சில் 190 அப்படின்றது டார்கெட்டாக செட் பண்ணலாம். பஞ்சாப் கிங்ஸ் ஈஸியாக இந்த மேட்சை வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ராகுல் சர்மா பிளேயிங் அவங்க இருந்தார் அப்படின்னா பஞ்சாப் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க.